தென்றல் தவழும் தென்காசி மாவட்டத்திலிருந்து நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ட்ரெயின் ட்ராவல் தாங்க பண்ண போகிறோம். எஸ் மக்களே, நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் இருக்கும். இங்கேருந்து தென்காசி மாவட்டத்துக்கு ஒரு ப்ரைடான வண்டியில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த வண்டின்னு கேட்டிங்கன்னா பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த மலையோட பொதிகை மலை பேர் கொண்ட ஒரு அருமையான ட்ரெயினுங்க. அந்த ட்ரெயினில் தான் நம்ம இன்றைக்கி செங்கோட்டையிலேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ட்ரன்ஸில் இருக்கேன். ஸோ அதுக்கு எதிர்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சியோட மலை அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மலையை உங்களுக்கு கேமராவில் காட்டுறேன், ஜூம் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. அந்த மலையோட அழகை பாருங்களேன். அந்த மலையோட மேகங்கள் பின்னி பிணைஞ்சு போகிறது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதோட அந்த விண்டு மில் சுற்றுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த அழகான இடத்துல இருந்து நம்மளோட ட்ராவல் பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour பிளாட்ஃபார்ம் கடைசியில் கீழே வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் யார் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா சிலம்பு இப்போ 5:10 கிளம்பிடுவான். ஸோ மணிக்கு பார்த்தீங்கன்னா 5 ஆகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த வண்டி எடுத்துருவான். நம்ம வண்டி அங்கே நிற்கிது பாருங்கள். அவனை தூக்கிட்டு வந்து இவன் வண்டி போனதுக்கப்புறம் 1 hour பிளாட்ஃபார்ம் உள்ளே போட்டுருவாங்க. வாங்க போவோம். ஷார்ப்பாக 5:10 பாருங்கள் சிலம்பு கிளம்பிட்டா மக்கள். ஷார்ப்பாக 5:10 பார்த்தீங்கன்னா சிலம்பு கிளம்பிடுச்சு மக்களே. அடுத்து நம்ம வண்டி தான் 6:45 மக்களே. நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் இருக்குங்க. நெல்லையும் ப்ளஸ் வந்து பொதிகையும் ரெண்டும் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். ஸோ 2 பேத்துக்குமே ரேக் ஷேரிங் தான் அது. இந்த கிளைமேட்டை பாருங்கள், சப்பா அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குங்க. வேறு லெவலாக இருக்குது மக்களே. இந்த பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நான் செங்கோட்டையிலேருந்து சென்னை வரைக்கும் தாங்க டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் ஸ்லீப்பரில். ஆனால் ரிசர்வ் பண்ணுற டயத்தில் வந்து நான் வந்து சென்னை போகிறதா பிளான் பண்ணி தான் டிக்கெட் புக் பண்ணேன், ஃபுல் ஸ்டேஜ் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்கு. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆனால் நான் சென்னை எக்மோர் வரைக்கும் போல் திருச்சி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ணுறேன். ஃபுல் ஸ்டேஜ் பண்ணணும்னு பார்த்தேன், ஃபுல் ஸ்டேஜ் ட்ராவல் பண்ணணும்னு பார்த்தேன், பட் முடியல. இப்போதைக்கு திருச்சி வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். அது முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா ஃபுல்லான போட்டு நினச்சிட்டு இருப்பீங்க, அதுக்காக தான். இடையில அதாவது செங்கோட்டையிலேருந்து திருச்சி வரைக்கும் எல்லா ஸ்டேஷனும் கவர் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போக போகிறோம். சரி வாங்க ட்ராவலாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் மக்களே. நம்ம ட்ரெயின் இப்போ தாங்க நம்ம 1 hour பிளாட்ஃபார்ம் உள்ளே கொண்டு வராங்க. முன்னாடி நிற்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் பீப்புள். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள் அன்ரிசர்வுக்கு. செங்கோட்டையிலேயே எனக்கு தெரிஞ்சு தென்காசியில் அதிக பேர் ஏறுவாங்க. செங்கோட்டை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு பார்த்தேன். ஆனால் இங்கேயே நிறைய மக்கள் வந்துடுறாங்க அன்ரிசர்வில் ஏறணும் அப்படின்றதுக்காக. டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ரிசர்வில் வரணுன்னா டைம் வந்து 5:47. கரெக்டாக 1 hour முன்னாடியே வண்டியை கொண்டு வந்துடுறாங்க. ஒரு 5 மணிக்கெலாம் இங்கே வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் 5:30 உள்ளே கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 5 மணிக்கே வந்துட்டிங்கன்னா அன்ரிசர்வில் வரவங்க இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். சீட்டை போட்டு உட்காந்துடலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க அன்ரிசர்வுக்கு. ட்ரெயின் கோச் டோர் இன்னும் ஓப்பன் ஆகல. இங்கே பாருங்க ஏறதை பாருங்க அங்கே ஒருத்தர். ஸோ எங்கேயுமே டோர் ஓப்பன் ஆகல மக்களே. சரி வாங்க மக்களே, நமக்கு என்ன லோக்கோ கொடுத்துருக்கான்னு பார்க்க போகலாம் மக்களே. நமக்கு லோக்கோ பார்த்தீங்கன்னா சினா ஃபினான்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட WAP7 WAP7 தாங்க நமக்கு கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த பொதிகை எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏசிக்கு தனி கோச்சாக கொடுக்கல. ஒரே ஒரு கோச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் ஃபர்ஸ்ட் ஏசியும் பாதி தூரம் செகண்ட் ஏசியுமா கொடுத்துருக்காங்க. செகண்ட் டயர் ஏசி. சரி வாங்க கோச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏசி மக்களே. ஃபர்ஸ்ட் ஏசி உள்ளே பாருங்கள். ஸோ 4 பேர் இருக்கிறது. ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதான் ஹைலைட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஏசியில். சீட் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. அந்த கோச் அந்த இதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏசி வந்து கூப்பே கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. செங்கோட்டையிலேருந்து நீங்கள் சென்னை எக்மோர் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 2480 ரூபாங்க டிக்கெட் சார்ஜு மக்களே. இப்போ செகண்ட் ஏசி போயிருவோம். செகண்ட் டயர் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் சொன்ன மாதிரி தான் 2 சீட் இருக்கும். தேர்ட் ஏசினா 3, செகண்ட் ஏசினா 2 தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா 1400
990 வருதுங்க. கிட்டத்தட்ட 1500 கிட்ட வருது. இது எல்லாமே பேஸ் ஃபேர் தான். நான் ஜிஎஸ்டி சேர்க்காம தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. மக்களே இது வந்து தேர்ட் ஏசிங்க. தேர்ட் ஏசி எப்படி இருக்குன்னு தெரியும். 3 சீட்டு, அதே கான்செப்ட் தான். அதாவது நம்ம ஸ்லீப்பரில் 3 சீட்டு இருக்கும்ல, அதே தான். அது அப்படியே ஏசியாக இருக்கிற மாதிரி. இது கொஞ்சம் சீட் கவர்லாம் பாருங்க, அந்த நல்ல கலரில் கொடுத்துருக்காங்க. இதுவே நார்மலாக இருக்கல ப்ளூ கலரில் வரும் நம்ம ஸ்லீப்பர்லலாம். சரிங்க, டிக்கெட் ப்ரைஸை சொல்லிடுறேன் உங்களுக்கு. செங்கோட்டையிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1600 சார்ஜ் பண்ணுறாங்க. மக்களே இதுதான் நம்மளோட கோச்சு S3ல ஸ்லீப்பர் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். செங்கோட்டையிலேருந்து சென்னை வரைக்கும். செங்கோட்டையிலேருந்து சென்னை வரைக்கும் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 405 ரூபா வருதுங்க. ஆனால் நான் திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறேன். நீங்கள் செங்கோட்டையிலேருந்து திருச்சி வரைக்கும் போனால் 205 ரூபாங்க ஸ்லீப்பரில். மக்களே இந்த ஒரு அழகை பாருங்களேன். இந்த பொதிகை மலை பக்கத்துலேயே நம்மளோட பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நிற்கிதுங்க. நல்லா இருக்குல்ல கைஸ்? இன்னைக்கு நம்ம வந்து சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறதுல நம்ம கூட 2 ஜீவராசி வராங்க. ஒன்று உதயா, இன்னொன்று ரஃபிக். இவங்க 2 பேர்த்து கூட தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். நான் திருச்சியிலே இறங்கிடுவேன். இவங்க 2 பேர் சென்னை வரைக்கும் போகிறாங்க. மக்களே என்னோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா S3ல ஸ்லீப்பர் தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ நாள் வந்து சார்ஜர் ப்ளக் போடுற மாதிரி இருக்கும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா USB ப்ளஸ் டைப் C அந்த பின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு சார்ஜுமே ஏறுதுங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக தாங்க ஏறுது. ஃபாஸ்ட் சார்ஜர் தாங்க. இந்த டேபிளை பாருங்களேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டேபிள் இருக்கிற ட்ரெயின்லாம் பார்த்து. ஏன்னா இன்றைக்கி தான் நான் பொதிகையில் பார்க்குறேன். நிறைய ட்ரெயினில் அந்த டேபிள் ஆப்ஷனே இருக்காது. இப்போ டேபிள் இருக்கிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னா சார்ஜ் போடுறதா இருக்கட்டும், இங்கே சாப்பிட்றவங்க அதெல்லாம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சார்ஜ் போட்டால் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போலாம் இந்த டேபிளுக்கு பதிலாக ஒரு சின்னதாக ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்ற ட்ரெயின்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த டேபிள் இருக்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் தான் அது. மக்களே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:45 ஆகிடுச்சு. நம்மளோட ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க செங்கோட்டையிலேருந்து தலைநகரை நோக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து இங்கெல்லாம் ஃப்ரீயாக தாங்க இருக்கும். தென்காசி போனதுக்கப்புறம் பாருங்கள் வண்டி ஃபுல்லாகிடும். ஏன்னா அந்த தென்காசிலேயே முக்கால்வாசி பேர் 50% மக்கள் ஏறுவாங்க. தென்காசி, சங்கரன் கோயில், ராஜபாளையம் அந்த ரூட்டில் நிறைய மக்கள் ஏறுவாங்க. மக்கள் இந்த வண்டிக்கு ரொம்ப டிமாண்ட் அந்த லைன் தான். அதிக மக்கள் இறங்குறது ஏறுறதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் தாண்டி அந்த ராஜபாளையம் டு இந்த தென்காசி இந்த லைனில் இருக்க மக்கள் மட்டும் தான் இடையில ஏறி இறங்குறவங்களும் இருப்பாங்க. அதாவது சென்னையிலேருந்து ஏறி இங்கே இறங்குறவங்களும் இங்கேருந்து ஏறி சென்னையில் இறங்குறவங்களும் இருப்பாங்க. மக்களே தென்காசி ரீச் பண்ணுறோம். க்ரௌடை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. மக்களே க்ரௌடை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் ஏறினாங்கன்னு. மோஸ்ட்டாக வரவங்க எல்லாருமே டூரிஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த ஊரை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், எங்கேயுமே மோஸ்ட்லி வந்து தென்காசியில் தான் இறங்குவாங்க. ஏன்னா இங்கே தான் பஸ் வசதி நிறைய வசதி இருக்குது. நீங்கள் செங்கோட்டையில் இறங்கினா ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் இங்கே நடந்து வரும். ஏன்னா அங்கேருந்து பஸ் வசதி கிடையாது, ஆட்டோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான். வண்டி பார்த்தீங்கன்னா தென்காசிலேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. ஸோ போயிட்டுருக்குங்க. மக்களே 10 நிமிஷம் டிலேவோட நம்ம கடையநல்லூர் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டாப் நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க எவ்வளோ பேர் ஏறுறாங்கன்னு. மோஸ்ட்லி இப்போ ஒரு 50% 60% மேலே மக்கள் ஃபுல் ஆகிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க பர்சன்டேஜ்லாம் போக போக சங்கரன்கோயில், ராஜபாளையம் வரைக்கும் தான் ஏறுவாங்க. விருதுநகர் ரீச் பண்ணுறப்ப ட்ரெயினே ஃபுல்லாகிடுங்க.
மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர் தாண்டி போயிட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பம்பா கோவில் இருக்குது, சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவகாசி, திருத்தங்கல் எல்லா ஸ்டாப்புமே இருக்குது. இந்த ஊர் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஊருக்குலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரெயின். ஏன்னா இது வந்து டெய்லி ரன் ஆகக்கூடிய ஒரு ட்ரெயின். அதுக்காக இந்த ட்ரெயினுக்கு ஒரு டிமாண்டான வண்டி இந்த ரூட். அதாவது சவுத்தில் ஓடக்கூடிய வண்டியிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு வண்டி இந்த பொதிகை. அவ்வளோ டிமாண்டாக இருக்கும் இந்த லைனில். ஸோ அவ்வளோ மக்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்துகிறாங்க. பார்ப்பீங்க ஒவ்வொரு ஸ்டேஷனில் எவ்வளோ மக்கள் ஏறுறாங்கிறத நீங்கள் வரிசையாக பார்த்துட்டு தானே போக போகிறீங்க. மக்களே ஒரு 10 நிமிஷம் டிலேவோட நம்ம பம்பா கோயில் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சங்கரன் கோயில் ஸ்டாப் தாங்க. சங்கரன் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்காங்க. இங்கேயுமே மோஸ்ட்லி சீட்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. எங்கள் சீட்டுமே வந்து கீழே ஒரு சீட் இருந்தது, அதுவுமே ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஷனாக அப்படியே கவர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் தான் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே தான் வாங்கணும். மக்களே நம்மளோட புதிய சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டரிங் சர்வீஸ் எங்கே இருக்குன்றதை கூட சொல்லிடுறேன். விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் இந்த 3 ஸ்டேஷன் வந்து கேட்டரிங்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஃபுட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் வெட்டார் உள்ள ஃபுட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தென்காசி தாண்டினதுக்கு அப்புறம் ஃபுட்டு வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. சப்பாத்தி, ஸோ நைட்டுக்கு இட்லி, சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. ராஜபாளையத்தில் நல்ல ஒரு டிமாண்ட். எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்க ராஜபாளையத்துலையும். தென்காசிக்கு ஈக்குவலாக இருக்காங்க மக்களே ராஜபாளையத்தில். மக்களே ஒரு 16 நிமிஷம் டிலேவோட ராஜபாளையம் ரீச் பண்ணியிருக்கோம். ராஜபாளையத்துக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அவ்வளோ மக்கள் ஏறுறாங்க இந்த ரூட்லேயே. தென்காசி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் ரொம்ப டிமாண்டாக இருக்கும். நான் அந்த டிக்கெட் புக் பண்ணுவாங்களே அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் இந்த இதில் பார்த்துருக்கேன் நெட்டில். அதில் எந்த ஏரியாவில் அதிக பேர் போர்டிங் ஆகுறாங்கன்னு. தென்காசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜபாளையம் தான் அதிக பேர் போர்டிங் ஆகுறாங்க. அந்தளவுக்கு ஒரு டிமாண்டாக இருக்குங்க அந்த ட்ரெயின். மக்களே ஒரு 16 நிமிஷம் டிலேவோட பால்கோவாக்கு ஃபேமஸான ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் மக்களை ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஊரில் காசி விஸ்வநாதர் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட கோபுரம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சின்னமாக இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
மக்களே ஒரு 20 நிமிஷம் டிலேயோட நம்ம சிவகாசி ரீச் பண்ணியிருக்கோம். இந்த சிவகாசி எதுக்கு ஃபேமஸ்னு உலகத்துக்கே தெரியும். வெடிக்கு ஃபேமஸான சிவகாசி தான் மக்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருத்தங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிவகாசி நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு. நிறைய மக்கள் இங்கேயும் ஏறுறாங்கங்க. மக்களே நம்ம திருத்தங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் டிலேங்க. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு விருதுநகர் தான். இங்க ஹால்ட்டே 1 நிமிஷம் தான். ஸோ அதுக்குள்ள தான் கொஞ்சம் வேகமாக வந்து பேசிட்டு இருக்கேன். சரி வாங்க ட்ரெயினுக்குள்ள ஏறிடுவோம். ட்ரெயின் எடுக்க டைம் ஆயிடுச்சு. மக்களே ஒரு 5 மினிட்ஸ் டிலேயோட விருதுநகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டர் வரைக்கும் கடந்தாச்சு. நம்ம இப்போ போயிட்டு வேலை ஃபுட்டு வாங்கணும். ஃபுட்டு வாங்கினா தான் நமக்கு, ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஷன் போகிறப்போ ஃபுட்டு பெருசாக நமக்கு கிடைக்காது. இங்கே வாங்கினா தான் உண்டு. ஸோ வாங்கிட்டு, ஏன்னா நம்ம வெண்டார்ட்ட தான் வாங்க மாட்டோம், இங்கே ஸ்டேஷனில் எது இருந்தால் தான் வாங்கணும். ஏன்னா வெண்டார் வந்துட்டு போயிட்டாங்க, இடையில இங்கே எங்கேயும் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கணும். அதை போய் வாங்கி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா திருமூலத்தில் நிற்கிறோம். ஒரு அன்அஃபிஷியல் ஹால்ட்டு. ஏன் இந்த ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி அனந்தபுரம் நிற்கிறான் பிளாட்ஃபார்முக்காக. ஸோ நமக்கு அவன் இப்போ உள்ளே போய் பிளாட்ஃபார்ம் நின்னா தான் அடுத்து நமக்கு சிக்னல் கிடச்சி உள்ளே போக முடியும். இந்த இடத்துல
ஒரு 20 நிமிஷம் டிலேவோட மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. பூங்கா நகரம் தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரைவல் டைம் வந்து 9:50 வரணும். ஆனால் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 10:10 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் டிலே. ஏன் டிலேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு முன்னாடி போனால் அனந்தபுரி வந்து பிளாட்ஃபார்ம் கிடைக்காம வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதனால தான் நமக்கு வந்து திருப்பரங்குன்றத்தில் இந்த வண்டி நின்றுச்சுங்க அன்அஃபிஷியல் ஹால்ட்டாக. அந்த ட்ரெயின் உள்ளே போய் வெளியே போனதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி வெளியே உள்ளே போக முடியும். அதுக்காக தான். ஸோ அதனால தான் அந்த 20 நிமிஷம் டிலே. இது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா திண்டுக்கல் போகிறப்ப அந்த டயத்தை கேப்சர் பண்ணிடுவாங்க. திண்டுக்கல் திருச்சி போகிறப்பலாம் வந்து அந்த ஸ்லாக் டைம் வச்சு மேனேஜ் பண்ணி போயிடுவாங்க. ஃபுட்டை பற்றி சொல்லிடுற மக்களே. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இட்லி தான் வாங்கினேன். 4 இட்லி வச்சது 60 ரூபாய்க்கு விற்றாங்க. ஸோ அது வந்து ஒரு இட்லி 15 ரூபான்றது ரொம்ப அதிகம் ரேட்டு. ஏன்னா இட்லி சின்ன சைஸ் இருந்தது. நேற்றுக்கு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா நான் முந்தா நாள் பார்த்தீங்கன்னா நான் தாம்பரத்துலேருந்து செங்கோட்டை வரைக்கும் ட்ராவல் பண்ண வண்டியில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஃபுட்டு வாங்கினாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 இட்லி ஒரு வடை வச்சு 40 ரூபாய்க்கு சேல் பண்ணாங்க. அந்த இட்லி ஒருத்து 40 ரூபாய்க்கு. அதாவது இட்லி 10 ரூபான்றது இருந்துச்சு ஓகே. ஆனால் 15 ரூபான்றது ரொம்ப அதிகம். அது ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு வெளியே இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் தான் ஒன்று வந்து தென்காசிலேருந்து வரும்போதே அங்கேருந்து ஃபுட்டு வாங்கிக்கோங்க. அதாவது வெண்டார் வருவாங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா கேட்டரிங்கில் ஆர்டர் போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் ஃபுட்டு வாங்கினா அங்கே வெண்டாரே வருவாங்க. நீங்கள் அவங்கள்ட்டே வாங்கிக்கலாம். அவங்கள்ட்டலாம் 40 ரூபா தாங்க வரும். பக்கத்தில் மதுரை பெங்களூர் விபி நிற்கிறான் மக்களே. பெங்களூர்லேருந்து வந்து மதுரையில் நிற்கிறான். மக்களே உங்களுக்கு நான் விபி சொன்னேன்னா அடுத்து பாருங்கள் பக்கத்துலேயே வைகி நிற்கிறேன். காலையில் ஆளை கிளம்புறவன். இந்த ட்ரெயினில் 2 லெஜெண்டரியான வண்டிங்க. ஒரு 10 நிமிஷம் டிலேவோட நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம் மக்களே. ஃபுட்டை பற்றி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து நாங்கள் வெண்டார் வந்து உள்ளே விற்றாங்கன்னு சொன்னேன். நாங்கள் விருதுநகரில் வாங்கினோம். ஆனால் மதுரைக்கு வரும்போது ஃபுட்டு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ மதுரையிலேருந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபுட்டு வாங்கினா மதுரை வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வெளியே வித்துட்டு தான் இருக்காங்க. மதுரை கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுதான் சொல்லணும்னு பார்த்தேன். அடுத்து வந்து நமக்கு திருச்சி.
மக்களே ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஃபுல் ஸ்டெச் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை, பட் முடியல. திருச்சியோட என் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து நான் எப்படி பஸ்ஸு பிடிச்சி போகிறேன் தான் தெரில. ஏன்னா இப்போ வந்து மணி வந்து 12 ஆகுது. லேட் நைட்டில் நானும் வந்து பஸ் ஏறினதில் திருச்சியில். இப்போ பஸ் ஸ்டாண்டு வேறு அங்கே மாற்றி வச்சதுனால எனக்கு சரியாக கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பார்ப்போம் பஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஏன்னா இல்லாட்டி ராவிடோ பிடிச்சி தான் போகணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.